ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேடி டெக். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, உங்கள் மொபைல் ஸ்பீடாக ஒர்க் ஆகணுமா, அதாவது உங்களோட மொபைலோட ரெஃப்ரெஷ் ரேட் டச் உங்கள் மொபைலோட டச் ஸ்பீடு அதிகமாக்கணுமா, இந்த ரெண்டு செட்டிங்ஸ் ஆன் பண்ணால் போதும் உங்கள் மொபைல் ஸ்பீடாக இருக்கும். அதே போல் இந்த பாயிண்டர் ஸ்பீடுன்னு ஒரு செட்டிங்ஸ் இருக்குது, அதை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட டச் ஸ்பீடு அதிகமாக இருக்கும். அதே மாதிரி மொபைல் ஸ்பீடாக ஒர்க் ஆகும். இது எப்படி பண்ணுறதுன்னு ஃபுல் வீடியோ பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் டெவலப்பர் ஆப்ஷனை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு செட்டிங்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு இதில் வந்து லாஸ்ட்டாக வந்தீங்கன்னா அபவுட் ஃபோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டு லாஸ்ட்டாக வந்தீங்கன்னா பில்டு நம்பர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிட்டே இருங்க. அதை கிளிக் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு டெவலப்பர் ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகிடும். ஆல்ரெடி நான் ஏற்கனவே டெவலப்பர் ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணி வச்சுருக்கேன். அப்படியே பேக் வந்தீங்கன்னா இதில் வந்து மேலே சிஸ்டம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு டெவலப்பர் ஆப்ஷன் வந்திருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டு அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே கீழே வந்தீங்கன்னா இதில் வந்துட்டு சிஸ்டம் ட்ரேசிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்துட்டு கேட்டகரிஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டு அப்படி பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு CPU ஃப்ரீக்குவென்சி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது கீழே வந்து கிராஃபிக்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது ரெண்டுமே ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இது ரெண்டுமே ஆன் பண்ணி வைக்கிறதுனால உங்கள் மொபைல் வந்து ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். இதை வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து ஃபஸ்ட்டு செட்டிங். நம்ம ரெண்டாவது பார்க்க போகிற செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் வந்துட்டு சர்ச் பாக்ஸில் போய் பாயிண்டர் ஸ்பீடு அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணுங்கள். அப்படி சர்ச் பண்ணிங்கன்னா இதில் வந்து பாயிண்டர் ஸ்பீடுன்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஆப்ஷனுக்குள்ளே போங்க. அதுக்குள்ளே போனீங்கன்னா இதில் வந்துட்டு உங்களுக்கு செட் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஹையில் வச்சுக்கோங்க எப்போதுமே. இது எப்போதுமே 50% இருக்கும். இது வந்து அதிகமாக வச்சு நீங்கள் வந்து ஓகே கொடுத்துருங்க. இப்படி வைக்கிறதுனால உங்களோட டச் ஸ்பீடு அதிகமாக இருக்கும், அதாவது ரெஃப்ரெஷ் ரேட் வந்து அதிகமாக இருக்கும், மொபைல் ஒர்க் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். இந்த ரெண்டு செட்டிங்ஸுமே நீங்கள் ஆன் பண்ணி வச்சுட்டு உங்களோட மொபைலை யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே டிஃப்ரெண்ட் தெரியும். இது போல் வாட்ஸ்அப்பில் நம்ம நிறைய ட்ரிக்ஸ் போட்டிருக்கோம், அதே மாதிரி மொபைல் ட்ரிக்ஸ் பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அந்த வீடியோலாம் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.